सबको माफ करते हुए सबसे माफी मांगते हुए எல்லோரையும் மன்னித்துவிடு, இப்போது நீ செல்ல வேண்டிய நேரம். இப்படி கருணை கொலை செய்யப்படும் ஹரிஷ் ராணாவை கண்ணீருடன் அவரது சகோதரி அனுப்பி வைக்கும் வீடியோ பலரையும் கலங்க செய்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஹரிஷ் ராணா 2013ஆம் ஆண்டு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தபோது விடுதியின் 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்தார். இதில் அவரது மூளையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவருக்கு தொடர் சிகிச்சை அளித்தும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் கடந்த 13 வருடங்களாக கோமாவில் இருக்கும் ராணா உயிர்காக்கும் மருத்துவ கருவிகளின் உதவியுடன் உயிர் வாழ்ந்து வருகிறார். தற்போது 31 வயதாகும் ராணாவின் சிகிச்சை மற்றும் பராமரிப்பு செலவிற்கு மாதம் 30,000 ரூபாய் வரை தேவைப்படுவதால் அவரது குடும்பத்தினருக்கு இது பெரும் நிதிச்சுமையாகவும் மாறியது. அதோடு ஹரிஷ் ராணா குணமடைய வாய்ப்பில்லை என எய்ம்ஸ் மருத்துவ அறிக்கை மூலம் தெரிவித்தது. எனவே கோமாவில் இருக்கும் ஹரிஷ் ராணாவுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகளை நிறுத்த அவரது குடும்பத்தினர் கோரிய வழக்கில் அவரை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி தீர்ப்பளித்தது. செயலற்ற நிலையில் இருக்கும் ஒருவரை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது இந்தியாவில் இதுவே முதல் முறையாகும். ஹரிஷ் ராணாவின் பிரிவை தாங்க முடியாத அவரது குடும்பத்தினர் அவருக்கு திலகமிட்டு கண்ணீர் மல்க விடை கொடுப்பதாக வீடியோ ஒன்று அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.